ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் மாலினி. ரெஸ்டாரண்ட்ஸ்ல வாங்கி சாப்பிட்ற மாதிரி ரொம்பவே டேஸ்டியான சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் வீட்லயே ரொம்ப சிம்பிளா ஈஸியா செஞ்சிடலாம். சாஸ் எதுவுமே சேர்க்காம குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியா இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. ரெஸ்டாரண்ட் போகணும்னு கேட்கவே மாட்டாங்க. இந்த டேஸ்டியான சிக்கன் ஃப்ரைட் ரைஸை இப்ப எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. ஃப்ரைட் ரைஸ் செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் அரிசி ஊற போட்டுக்கலாங்க. நான் இன்னைக்கு பாஸ்மதி ரைஸ் தான் யூஸ் பண்ணிக்க போறேன். நீங்க நார்மலான சாப்பாட்டு அரிசியில கூட ரெடி பண்ணிக்கலாம். 2 கிளாஸ் அளவுக்கு பாஸ்மதி ரைஸை நான் பவுல்ல ஆட் பண்ணிக்கிறேன். தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா அரிசியை ஒரு 2 ல இருந்து 3 வாட்டி வாஷ் பண்ணிக்கலாம். இப்ப அரிசியை நல்லா கழுவிட்டேங்க. தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். இருக்கட்டும். நான் இன்னைக்கு 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். நல்லா கழுவி கிளீன் பண்ணி வச்சிருக்கேங்க. இதுல 1 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் மிளகாய் பொடி, 1 டீஸ்பூன் கொத்தமல்லி பொடி, 1 டீஸ்பூன் கரம் மசால் பொடி, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாங்க. இதோடவே 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் அரிசி மாவு, 2 டீஸ்பூன் கார்ன்ஃபிளவர் மாவு சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம சேர்த்திருக்கிற எல்லா பொருளுமே சிக்கனோட நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு இதோடவே 1/2 லெமன் பிழிஞ்சு சேர்த்துக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பண்ணிட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே சிக்கனை ரெஸ்ட் விட்டுறலாம். சிக்கன் ஊறி வரக்குள்ள அரிசியை வேக வச்சு எடுத்துக்கலாங்க. பாத்திரத்துல தண்ணி வச்சிருக்கேன். நான் ஒரு 3 லிட்டர் அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்திருக்கேங்க. 1 டீஸ்பூன் சால்ட் சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு தண்ணி நல்லா சூடா இருக்கு. இதுலயே நம்ம ஊற வச்சிருக்கிற அரிசியை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஹை ஃப்ளேம்ல வச்சு ஒரு 4 ல இருந்து 5 நிமிஷம் நம்ம அரிசியை வேக வச்சுக்கலாங்க. நல்லா கலந்து விடுங்க. சீக்கிரமாவே பாஸ்மதி ரைஸ் வந்து வெந்து வந்துரும். இப்ப பாருங்க, நல்லா தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இப்ப நம்ம ஒரு அரிசி எடுத்து உடைச்சு பார்க்கலாம். அரிசி இன்னும் வேகல. மறுபடியும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்ப நல்லா கொதிச்சிட்டு இருக்குங்க. அரிசியும் நல்லா வெந்துருச்சு. பார்த்தாலே தெரியுது. நம்ம உடைச்சு பார்க்கலாம். பாருங்க, நம்ம எடுத்து உடைக்கும் போது டக்குன்னு இந்த மாதிரி உடையணும். அரிசி நல்லா வெந்துருச்சு. வெந்து அரிசியை அப்படியே எடுத்து நான் வடிச்சு ஸ்ட்ரைனருக்கு மாத்திக்கிறேங்க. உடனேவே நம்ம அப்படியே ஸ்ட்ரைனருக்கு மாத்திக்கலாம். நான் இந்த மாதிரி ஒரு ஜல்லடை பாத்திரத்துல அப்படியே மாத்திக்கிறேன். எக்ஸ்ட்ரா தண்ணி இருந்தாலும் நமக்கு கீழே வடிஞ்சு வந்துரும். இப்ப அரிசி எல்லாத்தையுமே இந்த பாத்திரத்துல ஆட் பண்ணிட்டேன். தட்டு போட்டு அப்படியே மூடி வச்சிடலாம். சாப்பாடு ஆறாம இருக்கட்டும். நல்லா உதிரி உதிரியா இந்த மாதிரி வடிச்சு எடுத்துக்கோங்க. அரிசி வேக வச்சு எடுக்கிறதுலதான் நம்ம ஃப்ரைட் ரைஸோட டேஸ்டே கிடைக்கும். இருக்கட்டும். நம்ம சிக்கனை பொரிச்சு எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி அகலமான பாத்திரம் எடுத்திருக்கேன். இதுலயே தான் ஃப்ரைட் ரைஸும் ரெடி பண்ணிக்க போறேன். இப்ப நம்ம சிக்கன் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா சூடாயிடுச்சு. நம்ம மேரினேட் பண்ணி வச்சிருக்கிற சிக்கனை ஆட் பண்ணிக்கலாங்க. ஹை ஃப்ளேம்ல வச்சு சிக்கனை நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். திருப்பி வேக வச்சு எடுத்துக்கலாம். அவ்வளவுதான், எல்லாம் பொரிச்சுட்டேன். இப்ப நம்ம வெளியே எடுத்துக்கலாம். இப்ப எல்லா சிக்கனையும் நான் பொரிச்சு வெளியே எடுத்துட்டேங்க. இப்ப அதே கடாயில நம்ம ஃப்ரைட் ரைஸ் ரெடி பண்ணிக்கலாம். எக்ஸஸா இருக்கிற ஆயில வந்து நான் வெளியே எடுத்துறேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் ஆயில விட்டுட்டு மீதி இருக்கிற ஆயில வந்து நான் வெளியே எடுத்துட்டேன். அதே ஆயில்ல 1 டேபிள் ஸ்பூன் பொடியா நறுக்கின பூண்டு சேர்த்துக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். ஹை ஃப்ளேம்ல வச்சே ஃப்ரை பண்ணி விடுங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை நீல வாக்குல அரிஞ்சு சேர்த்துக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். இதுலயே 5 பீன்ஸை நறுக்கி சேர்த்துக்கலாம். சன்னமா நறுக்கிட்டு ஆட் பண்ணிக்கலாங்க. ஒரு கேரட்டை நீளமா அரிஞ்சிட்டு சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஹை ஃப்ளேம்ல வச்சே கலந்து விடுங்க. நல்லா கலந்துட்டு இதோடவே 1/2 கேப்சிகம் நீல வாக்குல அரிஞ்சு சேர்த்துக்கலாம். 1 கப் அளவுக்கு முட்டைக்கோசை அரிஞ்சு சேர்த்துக்கலாங்க. நல்லா கலந்து விட்டுறலாம். ஹை ஃப்ளேம்ல வச்சு காயெல்லாம் நல்லா வதங்குற அளவுக்கு கலந்து விட்டுருவோம். இப்ப நல்லா காயெல்லாம் வதங்கிட்டு இருக்குங்க. இது அப்படியே ஸ்லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு இந்த பக்கம் பேன்ல 1 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். நம்ம முட்டையை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நான் 3 முட்டை சேர்த்துக்கிறேங்க. இதுலயே முட்டைக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமா மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். ரொம்ப பொடி பொடியா ஸ்கிராம்பிள் பண்ணாம ஓரளவுக்கு முட்டை வந்து மீடியம் சைஸ்ல இருக்கிற மாதிரி ஸ்கிராம்பிள் பண்ணி எடுத்துக்கலாங்க. முட்டை இந்த மாதிரி நல்லா உடைச்சு விட்டு ஸ்கிராம்பிள் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்ப நம்ம ஸ்கிராம்பிள் பண்ண முட்டை ரெடி ஆயிடுச்சு. இருக்கட்டும். இப்ப நம்ம காயம் பாத்தீங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு. இதோடவே 1 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் மிளகு பொடி, 1 டீஸ்பூன் கொத்தமல்லி பொடி, 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா ஹை ஃப்ளேம்ல வச்சே கலந்து விட்டுட்டு இதோடவே நம்ம வடிச்சு வச்சிருக்கிற சாதத்தை சேர்த்துக்கலாம். நல்லா உதிரி உதிரியா எவ்வளவு சூப்பரா வந்திருக்கு பாருங்க சாப்பாடு. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. ஹை ஃப்ளேம்ல வச்சே கலந்து விடுங்க. இப்ப நல்லா கலந்துட்டேன். ஃபுல்லா கலந்து விட்டுட்டு இதோடவே நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிற சிக்கனை சேர்த்துக்கலாம். சிக்கனை நீங்க சின்ன சின்ன பீஸா கட் பண்ணிட்டு கூட ஆட் பண்ணிக்கலாம். போன்லெஸ்ல செஞ்சீங்கன்னா இன்னுமே நல்லா இருக்கும். நான் போனோடவே ஆட் பண்ணிருக்கேன். இதுலயே
நம்ம ஸ்கிராம்பிள் பண்ணியிருக்கிற முட்டையை சேர்த்துக்கலாங்க. நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு மிக்ஸ் பண்ணி விடுங்க. அவ்வளோதான், ரொம்பவே டேஸ்டியான சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ரெடி. கடைசியாக நறுக்கின மல்லித்தலை சேர்த்துக்கிறேன். நல்லா கலந்து விட்டுறலாம். அவ்வளோதாங்க, ரொம்பவே டேஸ்டியான சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் செம்ம டேஸ்டா ரெடி ஆயிடுச்சு. சாஸ் எதுவுமே சேர்க்காம ஹெல்த்தியா இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்க. ரொம்பவே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. டேஸ்ட்டும் சூப்பரா இருக்கும். டேஸ்டியான இந்த சிக்கன் ஃப்ரைட் ரைஸை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல மறக்காம என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.